அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 7வது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களில் பரிகாரமாக நீங்கள் செய்யணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீண்டதான் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காண முடியும். ஸோ நீங்களும் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார், 26ஆம் தேதி மிதன ராசிக்கு சென்றிருக்கார், புதன் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கார், மேலும் 28ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆனார், மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கார், அதே போல் 24ஆம் தேதி கன்னி ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆனார், மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார், மீனத்தில் ராகு பகவான் இருக்கார், கன்னியில் கேது பகவான் இருக்கார். மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் இந்த வாரம் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மேலும் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே போல் இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். போர்க்குணம் கொண்ட பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. மேலும் நவ கிரகங்களில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 10வது இடத்துல அமர்றாரு. இதனால் வியாபாரத்தில் வியூகங்களை வகுப்பீங்க. மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் நடத்தி காட்டுவீங்க. சந்திர பகவானுடைய நகர்வு கூட உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் 9 மற்றும் 10ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்றாரு. இதனால் ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு மக்கள் பேர் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி நடக்கும். பந்தயங்களில் அமோகமான வெற்றி கிடைக்கும். இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் தள்ளி போன திருமணம் சிறப்பாக நடக்கும். பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும். மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 10 மற்றும் 11வது வீட்டில் இந்த 7 நாட்கள் அமர்றாரு. இதனால் நம்பிக்கையோடு செய்த காரியத்தில் ஏமாற்றம் ஏற்படும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4வது இடத்துல அமர்றாரு. இதனால் விரோதிகள் வீழ்ந்து போவாங்க. மேலும் வியாபாரம் வெற்றியை கொடுக்கும். அதே போல் ராகு பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல அமர்றாரு.
இதனால் ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபடும். மேலும் கேது பகவான் இந்த 7 நாட்களில் 11வது இடத்தில் அமர்றாரு. இதனால் உறவினர்களால் பண செலவுகள் அதிகரிக்கும். வழக்கு ஏதாவது இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடும். மேலும் உங்களுக்கு 27, 28, 29ஆம் தேதி சந்திராஷ்டம தினங்களாக இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, களத்திர ஸ்தானத்தில் குரு, செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் நிறையவே கிடைக்கும். காரிய தடை தாமதங்கள் நீங்கும். வழக்கு விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். பொருளாதாரம் உயரக்கூடும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. தாமதமான காரியங்கள் வேகமாக சூடுபிடிக்கும். வீண் கவலைகள் நீங்கும். அடுத்தவர் விஷயத்தில் தலையிடுவதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 7 நாள் பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வியாபார போட்டிகள் குறையும். எல்லா துறைகளிலுமே லாபம் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்குங்க. மேலும் திருமண முயற்சிகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பேச்சை கேட்டு மற்றவர் கேட்பதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டப்படுவாங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு சந்தோஷகரமான நிலைகள் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் விலகும். விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கை கழிப்பீங்க. மேலும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே மறைந்து சந்தோஷம் ஏற்படும். பெற்றோரின் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலுமே சிறப்பாக நடக்கும். புதிய வீடு, நிலம் வாங்குவீங்க. பழைய வீட்டை பழுது பார்ப்பீங்க. மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கம் சரியாக இருக்கும். ஆனாலுமே சுப நிகழ்ச்சிக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும். தூங்கும்போது கவனம் தேவை. பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அப்படி போட்டால் பிரச்சனைகள் நிறையவே உங்களை பாதிக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிக கவனமாக இருப்பது நல்லது. பெற்றோர்களின் ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதார சிக்கல்கள் தீரும். சிலர் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவீங்க. மனதில் தேவையில்லாத வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, குல தெய்வத்தை வணங்கி வர எல்லாவற்றிலுமே நன்மை பிறக்கும். எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். ஸோ நீங்கள் விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரு பரிகாரமாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குல தெய்வத்தோட அருள் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆஞ்சநேயருக்கு போற்றி அல்லது ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைச்சிங்களோ அந்த விஷயத்த கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.